மரியாதைக்குரிய திருமதி குஷ்பு அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற திரைப்பட ரசிகர்களுக்கு என்றைக்கும் பிரியமானவர். இன்னும் சொல்ல போனவையானால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக குஷ்புவுக்கு கோவிலே கட்டிய ஊர் நம்ம தமிழ் ரசிகர்கள் குஷ்பு அவர்களுக்கு கோவிலே கட்டினார்கள். திரைப்படத்துறையில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து சிறு வயதிலேயே 1918 நடிக்கிற அந்த பேடிங் ட்ரெயின் அப்படிங்கிறதுல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உட்பட எல்லா மொழிகளிலும் தாய்மார்களின், இளைஞர்களின் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நடிகையாக திகழ்ந்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் வடநாட்டிலே பிறந்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டின் மருமகள் அவர். சுந்தர்சி அவர்கள் எப்பொழுதும் உடன் வரவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு அவரையும் கூட அழைத்து வந்திருந்தால் நாங்கள் இருவரையுமே பாராட்டி மகிழ்ந்திருப்போம். அவர் கீழே பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னதை போல நமது இயக்கத்திலே இல்லாமல் இருந்தாலும் கூட பாரத பிரதமர் அவர்கள் பெண்களின் கண்ணியம் போற்றப்பட வேண்டும், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வில் முன்னேற்ற வேண்டும், இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் அனைத்து இந்திய பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாழ்வு உரிமை முத்தலாக் மூலம் தடைபடுகிறது. அதை எதிர்த்து பல எதிர்கட்சிகள் குரல் கொடுத்த போது கூட அதை ஆதரித்தும் பல நல்ல திட்டங்களை வரவேற்றிருக்கிறார். எதிர்கட்சிகளை இருந்த பொழுது கூட அதைத்தான் இப்பொழுது பத்திரிகையாளர் சொன்னார். அவருடைய வருகை நமக்கு மிக மகிழ்ச்சியான, சிறப்பான, பலமான ஒன்று. எதிரிகளின் பலம் மட்டுமல்ல, எதிரிகளின் பலவீனமும் நமது குஷ்பு அவர்களுக்கு நன்கு தெரியும். எனவே நமது இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருப்பார் என்று கீழே சொன்னது போல நம் அனைவரும் அவரிடம் அதை எதிர்பார்க்கிறோம். அவர் வருகிறார் என்று சொன்னவுடன் இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்து அவரை வரவேற்றீர்கள். அதே போன்று சரவணகுமார் அவர்கள் டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சியில முக்கியமான ஒரு ஆலோசகராக பொறுப்பில் இருந்து இன்றைக்கு அந்த இயக்கத்திலிருந்து ஒரு தனிநபர் இயக்கத்திலே நாம் நமது அறிவாற்றலையும், ஆற்றலையும், செயல்பாடையும், அனுபவத்தையும் வழங்குவதை விட இந்த நாடு முன்னேற நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிற பாரத பிரதமருடைய கருத்தை வழிபடுத்த மதுரை மாவட்டம் ஒரு குக்கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்து அவருடைய தனிப்பட்ட முயற்சியால் உழைப்பார் மிகப்பெரிய பதவியை வருவாய்த்துறையிலே வலுத்து இன்றைக்கு நம் முன்னே இந்த கட்சியில இணைந்திருக்கிற சரவணகுமார் அவர்களையும், அதே போன்ற திமுகவினருக்கு ஒரு பேரை கேட்டா கசப்பா இருக்கும். மதன் கார்ட்டூன் பார்த்திருக்கோம். அந்த மதன் கார்ட்டூன் பார்த்தா ரொம்ப ரொம்ப அருமையா போடுறாரு. மதன் கார்ட்டூன் நீங்க ஆனந்த விடல, வீடல்ல முக்கியமான பத்திரிகையில வரும். அதே போன்று சோசியல் மீடியால மதன் ஏதாவது போஸ்ட் போடுறாரு, பேசுறாருன்னா உடனே திமுகவுக்கு உடனே வைப்பது. அப்படி திமுகவினுடைய பலவீனத்தை, அவருடைய மோசடியை தோடுரித்து காட்டுகிற அன்பு சகோதரர் மதன் இங்கே வந்திருக்கிறார். மூவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் 2 நிமிடம் உங்களிடம் மரியாதைக்கு திருமதி குஷ்பு அவர்கள் பேசிவிட்டு, அருணகுமார் அவர்களும் ஒரு நிமிடமும், மதன் அவர்களும் ஒரு சில நிமிடமும் பேசிவிட்டு நீங்க மேடத்துக்கு கௌரவப்படுத்த வந்திருந்தீங்கன்னா நான் சொல்றபடி தயவு செய்து நடந்தா அவங்க இருப்பாங்க. இல்லாட்டி நீங்களும் உட்கார்ந்து நாங்க இறங்கி போயிருப்போம். யாரும் எதிர்க்க கூடாது. சார்பா பக்கே வச்சிருக்கோம். வரிசையா வந்து கொடுத்துட்டு வெளியே போயிட்டே எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நிறைய தாய்மார்கள் வந்திருக்கீங்க, பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தாய்மார்கள் இருக்கும்போது ஒரு சக்தி நமக்குள்ள இருக்குதான் எனக்கு தோணுது. உங்களுடைய ஆதரவு எனக்கு நிச்சயமாக வேணும். நான் நேற்றுதான் கட்சியில் இருக்கேன். பல பேருடைய பெயர் முகம் எனக்கு தெரியாது.
தினமும் எங்க அலுவலகத்துக்கு வருவேன், ஒருத்தருக்கு சந்திக்க போறேன், உங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களை பற்றி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த கட்சியுடைய கட்டுப்பாடு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதுல நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், செய்வீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. செய்வீங்களா? அது போதும். எனக்கு அதிகமா பேச விரும்பல, ஏன்னா நிறைய நேரம் நமக்கு இருக்கு. முக்கியமானது 2021 ஒரு தேர்தல் பத்தி இப்போ பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆனா அந்த தேர்தல் நம்ம கட்சிக்கு ரொம்ப முக்கியமானது. இதுவரைக்கும் தமிழகத்துல எங்கேயுமே பாஜக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல தாமரை மலர்ந்து காட்டுவோம். இவன் நிச்சயமாக மதிப்பு மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்தியா முழுவதும் அவர் நல்லது பண்ணும்போது தமிழகத்துல மட்டும் ஏன் நம்ம வந்து பின்வாங்கியிருக்கோம். அதை நிச்சயமா நம்ம வந்து செஞ்சு பார்க்கணும். அதுக்கு ஒரு பிளான் போடணும். நம்மளால வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நம்மளுடைய மாநில தலைவர் வேல்முருகன் அவர்கள் தம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அலை நம்ம வந்து தமிழகத்துல இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலைவர் இளகணேசன் அவர்கள் இருக்கட்டும், இல்லைன்னா பொன்ராள கிருஷ்ணா அவர்கள் இருக்கட்டும், நச்சிராஜ் அவர்கள் இருக்கட்டும், அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இருக்கட்டும், எந்த காரணத்துக்கும் மக்கள் கிட்ட இருந்து ஒதுங்கி போல இன்னி வரைக்கும் பொன்ராள கிருஷ்ணா அவர்கள் இருக்கட்டும், ராஜா அவர்கள் இருக்கட்டும், எல்லாரும் வந்து அவங்க தொகுதியில தான் இருக்காங்க, மக்களுடைய பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் கிட்ட நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய யோசனைகள், சிந்தனைகள், நல்ல திட்டங்கள். ஏன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவில தானே இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து ஒதுங்கி ஒரு தனி நாடு கிடையாது. நமக்கு இந்தியாவோட மிகப்பெரிய அகம் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது எல்லா நல்ல திட்டங்கள் தமிழ்நாடுக்கும் கொடுக்குறாங்க. அத மக்கள் மத்தியில போய் கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும். எத்தனை திட்டங்கள், கிராமப்புறம் இருக்கட்டும், ஸ்வச்ச பாரத் திட்டம் இருக்கட்டும், கேஸ் சப்சிடி இருக்கட்டும், எல்லா விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ வேளாண் மசோதா சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து ஒரு விவசாயிகளுடைய பிரச்சனை கூட நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில இருக்கிறதுனால அதுக்கு தவறுனா 1000 தவறுகள் கண்டுபிடிப்பாங்க. ஆனா அந்த வேளாண் மசோதாவையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி தன்னுடைய பொருள் நேரடியாகவே விற்க முடியும். நடுவில் இருக்கிறவனுக்கு அவன் வந்து காசு கொடுக்க வேண்டாம். நியாயமாக அவனுக்கு என்ன வரணும் அந்த நேராகவே அவனுக்கு வரும். இது எல்லாமே வந்து தவறான வழியில எல்லாமே வந்து மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது எல்லாமே தவறு. இதுதான் ரைட். முன்னோடி இருக்கட்டும், எல்லாமே என்ன இருந்தாலும் இது எல்லாமே வந்து ஒரு, ஏன்னா வேற கட்சியில இருக்கும்போது அந்த எஜுகேஷன் பாலிசி வரும்போது, கல்வி மசோதா வரும்போது நான் அதை ஆதரிச்சுதான் பேசுறேன். ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை தாய்களுக்கு தெரியும், ஒரு தாய்களுடைய இன்னொரு மொழி கத்துக்கிறதுல தவறு இல்லை. திணிப்பு நான் சொல்லிட்டு இருக்காங்க. மசோதாவில் எங்கேயுமே வந்து ஒரு திணிப்புங்கிறதுக்கு இடமே கிடையாது. உங்களுக்கு எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலயும் எல்லா பள்ளிக்கூடத்திலயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. தமிழ் கம்பல்சரி இருக்கு, ஆனா நீங்க ஹிந்தி எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிரெஞ்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜெர்மன் எடுத்துக்கலாம், வேற வேற மொழி. நீங்க வந்து உங்களுக்கு வேற மொழி தெலுங்கு வேணுமோ அதை எடுத்துக்கலாம், வேற வேற மொழி நீங்க எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 8 மொழி இருக்கு. நீங்க எந்த மொழி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம பசங்க இன்னைக்கு அடுத்த தலைமுறை தமிழ்நாட்டை மட்டும்தான் இருக்கணும். வேற இடத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கும் போது, ஒரு அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் போது தமிழகம் தாண்டி அவங்க போகக்கூடாது. அப்படி போகும்போது அவங்களுக்கு ஒரு மொழி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. அது உங்க சாய்ஸ். தாய்மார்கள் வீட்டுல நம்ம தான் முடிவு பண்றோம் பசங்க என்ன லாங்குவேஜ் எடுத்துக்கணும், எந்த ஒரு மொழி கத்துக்கணும். நீங்க தமிழ் கத்துக்க மாட்டேன்னா யாருமே சொல்லலையே, உங்க தாய்மொழி விட்டு கொடுங்கன்னு யாருமே சொல்லலையே. அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்கள் ஒரு தவறான விதத்துல பரவிட்டு இருக்கும் போது இதுதான் சரியான திசை, இதுதான் சரியான முறை, இதுதான் மோடி அவர்களுடைய நல்ல சிந்தனை, மக்களுடைய நலனுக்காக அவர் வந்து எடுக்க முடியும். அப்படின்னா நம்மளுடைய கட்சியுடைய ஒவ்வொரு
மசோதா இருக்கட்டும், ஒவ்வொரு திட்டங்கள் இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லபடியா மக்கள் மத்தியில இப்போ ஆரம்பிச்சோம்னா 2021 இப்போ என்ன அக்டோபர்ல தானே இருக்கும், டைம் இருக்கு நினைக்கவே கிடையாது. இப்படி சொடக்கு போடுற ரேஞ்ச்ல டைம் மறந்து போயிடும். இப்போ வேலை ஆரம்பிச்சா உண்டு. எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம். 2021 நிச்சயமாக தாமரை மிகப்பெரிய அளவுல வளரும். அது உறுதியா இருக்கும். நன்றி, வணக்கம். நமது ஐஆர்எஸ் அதிகாரியும் நம்ம இயக்கத்துக்கு இன்றைக்கு வலிமை சேர்த்திருக்கிற திரு சரவணகுமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க பாரதம், வளர்ந்த தமிழகம். என்னுடைய பேர் புஷ்ப மேடத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, எனக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவை. என்னோட பேர் எஸ் சரவணகுமாரன். நான் 15 வருஷம் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்ங்கிற இன்கம் டாக்ஸ்ல இருந்தேன். எதுக்கு ரிட்டையர் ஆனீங்க, என்ன வந்து அரசியல் பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்விகள் உங்க மனசுல ஒழிச்சிட்டு இருக்கோம். போலியான திராவிட சித்தாந்தம் தமிழகத்தில் எல்லா மூலையும் கட்சிங்கிற பேர்ல, அரசியல்ங்கிற பேர்ல பரப்பி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை தாண்டினா நீட் நியூஸ் கிடையாது. தமிழ்நாட்டை தாண்டி நீங்க கேரளா போனாலும், கர்நாடகா போனாலும், ஆந்திரா போனாலும், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நீட்டுங்கிறது நியூஸ்லயே கிடையாது. நியூ எஜுகேஷன் பாலிசி நியூஸ்ல கிடையாது. ஹிந்தி திணிப்பு நியூஸ்ல கிடையாது. தமிழ்நாடு பார்டருக்குள்ள மட்டும் பேசுறாங்க. ஏன் பேசுறாங்கன்னா அது போலியான திராவிட சித்தாந்தம். இந்த அரசியல் இதை உடைக்க வேண்டிய கடமை, தமிழர்களை தேசிய நிறுவனத்தில் சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குதான் நம்ம உணர்ந்து. இந்தியாவுடைய பிரதம மந்திரி எனக்கு தெரிந்த வரலாற்றில் 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு தலைவர், பொதுவான இந்தியாவுக்கான ஒரு தலைவர், அப்படிப்பட்ட தலைவர் கீழே இப்படி ஒரு அருமையான கட்சியில் இணைந்து, உங்களோடு இணைந்து, விதியின் பலன் நம்பவர்கள் நாம் புஷ்ப மேடமோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு 2020 இருக்கிறது. தேசியமும் தெய்வீகம் எனது கண்கள் என்று சொன்ன பல முன்னோர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். அதை ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டு போய் சேர்ப்பதே என் பணி.